ஹாய் ஹலோ வணக்கம் விவாஸ். இன்றைக்கி நம்ம வந்து பெர்கோலி வச்சு ஸ்டஃப்டு சப்பாத்தி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பெர்கோலியை வந்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம சாப்பரில் போட்டு இதை வந்து சாப் பண்ணிக்க போகிறோம். சாப் பண்ணிக்கணும். இதே மாதிரி எல்லாத்தையும் சாப் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதில் வந்து நான் வந்து 2 ஆனியனு 2 பச்சை மிளகாய் போட்டு இதையும் சாப் பண்ணிக்கிறேன். பாருங்கள், ஆனியனை சாப் பண்ணி வச்சுட்டேன். ஆனியன் பச்சை மிளகாய் ரெண்டுமே. இப்போ இதை வந்து நம்ம எண்ணெயை ஊற்றி இதை வதக்கி இதுக்கு தேவையான மசாலா ரெடி பண்ண போகிறோம். வானல் வச்சு எண்ணெயை ஊற்றிட்டேன். எண்ணெய் காஞ்சிச்சு. சாப் பண்ணி வச்ச ஆனியன் போடுறேன். அதோட கூட பெர்கோலியை போட்டுடுறேன். இந்த மசாலா இதுக்கு இந்த ஸ்டஃப்புக்கு தேவையான சால்ட்டு போடுறேங்க. மல்லித்தூள் போடுறேன். சின்ன ஸ்பூன் தாங்க, இவங்க சின்ன ஸ்பூனில் தான் போடுறேன். மஞ்சத்தூளுங்க. இந்த ஸ்பூனால் 2 ஸ்பூன் சோம்பு தூள் போட்டேங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டேன். இப்போ தனி மிளகாத்தூள் போடுறேன். தனி மிளகாத்தூள் போடுறேன். ஒரு ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். இதை நம்ம வதக்க போகிறோம். இந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கலாம். இது நல்லா வதங்கிடுச்சிங்க. பச்சை வாசனை போயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கொத்தமல்லியை போட்டு இறக்கிடுறோம். அவ்வளோதாங்க, இந்த ஸ்டஃப்டு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம சப்பாத்தி தீத்திக்க போகிறோம். இப்போ நம்ம வந்து சப்பாத்திக்கு தேவையான மாவு பிசைஞ்சிக்க போகிறோம். போட்டுக்கினா இப்போ சால்ட்டு போடுறேங்க. மாவுக்கு தேவையான சால்ட்டு போடுறேன். இப்போ நம்ம மாவு பிசைஞ்சிக்கிறோம். மாவு பிசைஞ்சாச்சுங்க. ஒரு 10 நிமிஷம் ஊறட்டும். 2 பூரி மாதிரி தடுத்துக்கோங்க. ஒரு பூரியில் வந்து ஸ்டஃப்டு வச்சுட்டேன். இன்னொரு பூரியில் வந்து மேலே மூடி நல்லா இது வந்து ஓரத்தில் நல்லா அழுத்தி விட்டுக்கோங்க. அழுத்தி விட்டுக்கின்னு இது மாதிரி எடுத்துக்கோங்க. மாவு தடவிட்டு அதுக்கு மேலே இது வச்சு இதுக்கு மேலே இந்த மாவு தடவி இப்போ நம்ம மெலிசாக தரக்க போகிறோம். இதே மாதிரி திரட்டி நம்ம சுட்டு எடுத்துக்கலாம். இதில் வந்து நம்ம சோம்புத்தூள், தனி மிளகாத்தூள், கரம் மசாலா, மஞ்சப்பொடி போட்டு உப்பு போட்டு நம்ம ஸ்டஃப்டு ரெடி பண்ணிக்கணும். எண்ணெய் உங்களுக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி ஊற்றிக்கோங்க. சப்பாத்தி சுட்டாச்சுங்க. சப்பாத்தி ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம இதில் எடுத்து வைக்கிறோம். இதே மாதிரி எல்லா சப்பாத்தியும் சுட்டுக்கலாம். ஆனியன் ரைத்தா, பெர்கோலி சப்பாத்தி சூப்பர் காம்பினேஷன். நல்லா அருமையாக இருக்குது. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கை எனக்கு கொடுங்க.